சீக்கிரம் சாப்பிடு. 2 இட்லியை திங்கிறதுக்கு 2 மணி நேரமா ஆகுது. எனக்கு வேலை பொழப்பு இல்லையா? உன்னையே பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வர லீவ் விட்டு தொலைஞ்சிட்டாங்க. இந்த லீவ் விட்டதும் போதும் உனக்கு ஊட்டுறதுக்கும் கழுவுறதுக்குமே எனக்கு நேரம் சரியா போயிருது. சீக்கிரம் தின்னு. அம்மா வேணாம்மா, எனக்கு இட்லி பிடிக்காது. இட்லி பிடிக்காதுன்னா வேற என்னத்தை திங்க போற? எல்லாருக்கும் இட்லி தான் ஊத்தி இருக்குது. உனக்கோசரம் என்ன தனியா வேணா ஆக்க முடியும்? தின்னு இப்ப. அம்மா எனக்கு பிடிக்கலம்மா, எனக்கு வேணாம்மா. இங்க பாரு, அடி வாங்கிடுவ சொல்லிட்டேன். ஒழுங்கா சாப்பிடு. அம்மா எனக்கு இட்லி வேணாம்மா. இங்க பாரு, ஏற்கனவே எனக்கு தலைக்கு மேல இருக்குது வேலை. இன்னும் துணி வேற அங்க அவ்வளோத்தையும் ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி போச்சு, துணியை வேற துவைக்கணும். நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற சாப்பிடு. மேல அத்தை கிட்ட போய் நான் சாப்பிட்டுக்கிறேம்மா. இங்க பாரு, உங்க அத்தை எங்க இருந்து வந்தா? ஏதோ இப்ப வந்தா, அதுக்கோசரம் அத்தை சொத்தன்னு சும்மா சும்மா அத்தை ரூமுக்கு போய்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அடி வெளு ரோட்டி போடுவேன். சரியா? அப்பா அத்தை கூட இருன்றாங்க, நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, உங்க அப்பன் சொல்லுவாரு, 10 மாசம் பெத்து எடுத்தது நான் தானே, எனக்கு தான் தெரியும் வலியும் வேதனை என்னன்னு. சும்மா சும்மா உங்க அத்தை கிட்ட எல்லாம் போக கூடாது. சரியா? போனீனா அவ கொல்லி கண்ணு, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். சொல்றதை கேட்டுக்க. அவளாம் நல்ல எண்ணம் கொண்டவ கிடையாது, கெட்டெண்ணம் முடிச்சவ. அவகிட்ட எல்லாம் ரொம்ப அதிகமா வச்சுக்கிட்டேன்னு வையி, அப்புறம் நீ தூக்கிட்டு போய் வித்துட்டு வந்துருவா. ஒழுங்கா இருக்கணும். என்னாடி வள்ளி கத்திக்கிட்டே போறவ? எல்லார் வீட்லயும் அப்படித்தான். இதுங்களெல்லாம் பெத்து வளர்த்து என்னத்துக்கு? ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. இது 2 இட்லியை ஊட்டுற இவ்வளோ நேரம் சாப்பிட்டும் தொலைய மாட்டேங்குது. எம்புட்டு நேரம் பெரும் சல்லையா கிடக்கு. பைத்தியம் பிடிக்குதா? ஏண்டி ரேஷன் கடையில ஜாமான் போடுறாங்களா? என்னது 3000 ரூபாய் தராங்களா? சொல்லவே இல்ல. இல்லையாடியே. அப்படியா? 3000 கொடுக்குறாங்களா? பரவாயில்லையே. இந்த வருஷம் அப்படியே பொங்க ஜமாயிச்சிட வேண்டித்தான். பொங்க பரிசு 3000 வாங்கி 3000க்கு சேலையை வாங்கி உடுத்திட வேண்டித்தான். எவடி நம்ம கிட்ட சொல்றாளுக? ஒருத்தியாவது சொல்றாளுக? எல்லாம் கெட்ட முடிச்சவளுக. ஏன் சொன்னா நம்ம என்ன வாங்கிடுவோமா? எல்லாம் சரி, நான் போய் என்ன எதுன்னு பாக்குறேன். முன்ன என்ன போனீங்கன்னா எனக்கும் சேர்த்து ஒரு இடத்த போட்டு வைடியே. ஆத்தாடி, பொங்க பரிசு 3000 ரூபா. மீனா நீ சாப்பிடு, நான் போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். இட்லி கல்லு மாதிரி இருக்கு, இது மனுஷன் திம்பானா? தனலட்சுமி, தனலட்சுமி. என்னம்மா? என்ன ஆச்சு? ஏன் இப்படி படுத்திருக்க நீ? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதான். சும்மா நீ படுப்பியா? காலையில் எந்திரிச்சோன்னே வேலைக்கு போகணுன்னு நேரங்காலமாக ஒரு பக்கம் விடியாமையும் எந்திரிச்சுக்கிட்டு குளிக்கவும் வைக்கவும் அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்துக்கிட்டு இருப்ப. இன்றைக்கி படுக்கையை விட்டு எந்திரிக்கவே இல்லை. நேற்று கோயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து பார்க்குற முகமெல்லாம் வாட்டமாகவே தான் கிடக்கு. என்னம்மாச்சு? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதான். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாதா? ஏதோ இருக்கு இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிற. என்னம்மா சொல்லுமா? ஒன்றும் இல்லம்மா, சும்மாதான். இது சாப்பிடுன்னு சொன்னதுக்கும் சாப்பிடலை, இப்பயும் படுத்திருக்க. ஏன் நேற்று அப்பா ராத்திரி திட்டிவிட்டாருன்னு கோவமா? இல்லைம்மா. அப்பா திட்டாருன்னு தான் நீ வருத்தத்தில் இருக்குன்னு தெரியுது. அவரு ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டாருமா. மற்றபடி உங்கள் அப்பா என்னைக்காவது உன்னை திட்டியிருக்காரா? சொல்லு பார்ப்போம். இந்த பயலை வேணா தண்டை சோறு அது இதுன்னு வாய்க்கு வந்தபடி பேசுவார். உன்னை ஒரு நாளும் திட்டினது கிடையாது. எதுவும் அப்பா தானே திட்டினாரு, வேற யார் திட்டினா?
இதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஆ, எந்திரிம்மா, எந்திரி. நம்ம அப்பா தானே, வேற யாரு? இல்லைம்மா. சரி, ஒன்றும் இல்லை, சரியா? எந்திரிம்மா, எந்திரி. நான் அப்புறமேட்டுக்கு எந்திரிக்கிறேம்மா. வேலைக்கு போகணும். போய்க்கிறேம்மா. இவரும் வாயை வச்சுட்டு கம்முனே இருக்க மாட்டேங்கிறாரு. நேற்று திட்டினதுலேருந்து புள்ள சாப்பிடவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவரை கூட்டிக்கிட்டு வருவோம். ஏம்மா, இவர் வேற மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வருவோன்றாரு பொங்கலுக்கு. என்ன பண்ணுறது? மாப்பிள்ள போய் தான் ஆகணுங்களா? ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நான் நியூ இயர் கூப்பிட்டதுக்கே வரேன்னு சொல்லிட்டு போகல. சரி, பொங்கலுக்காவது வாடா, கண்ணுக்குள்ளேயே இருக்கன்னாங்க. எங்க மாப்பிள்ள இத்தனை நாள் கஷ்டப்படும் போது ஒரு நாள் உங்களை கண்ணுக்குள்ள தெரியல. இப்போ நீங்க நல்லா இருக்கீங்கன்னே கண்ணுக்குள்ள தெரியுது, காதுக்குள்ள தெரியுதுன்றாங்க. என்னத்த பண்ணுறது, வயசானவங்க, அதான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்படிதான் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு இப்படிதான் கூப்பிட்டு பொங்க வைக்கிற நேரத்துல உங்களுக்கு குழந்தை இல்ல, நீ பொங்க வைக்காத, நீ போய் ஒதுங்கி உக்காருன்னு சொல்லிவிட்டாங்க. மறுபடியும் இப்ப கூட்டிட்டு போறீங்க, அங்க வச்சு இந்த மாதிரி பேசி போட்டாங்கன்னா? இல்லத்த, அப்போ அப்படின்னா இப்பயும் அப்படி இருப்பாங்களா? இப்போ அவங்கள தானே வர சொல்கிறாங்க. இவன் 1000 தான் இருந்தாலும் அக்கா அந்த குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போயாச்சு. இனி அவளுக்கு அந்த குடும்பம் தான் எல்லாமே. நீ எதுவும் சொல்லிட்டு இருக்காத, கம்முன்னு இரு. அதுக்குன்னு இல்லடா, வர சொல்லுவாங்க, அப்புறமேட்டுக்கு குழந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பெரும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால சொல்றேன். ரேஷன் கடைக்கு போயிட்டு வரேன். என்னடா இவ ரேஷன் கடைக்கு போறேன்னு விருட்டுன்னு போடுற, கொஞ்சம் கூட நிக்காம கூட. அதுதானே, நல்ல நாள்லயே இங்க இருந்த கடைக்கு போயிட்டு வாடினா போக மாட்டா, அம்புட்டு தூரம் இருக்கிற ரேஷன் கடைக்கு போறேன்றாலே. சரி, நம்மள தொல்லை பண்ணாம போயிட்டு வராளே, அதோட விடுமா. இல்லையே, இதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்கணுமே. அதான் டிவியில சொல்லிட்டு இருந்தாங்கல்லம்மா, பொங்கலுக்கு 3000 ரூபாய் தாராங்கன்னு சொல்லி. அப்படி ஓட சக்க நானும் நினைச்சேன், என் மருமவ யாரு, அவ கேப்பையில நெய் வடியுதுன்னா என்ன, பாலே வடிய வைப்பா. இப்பதானே தெரியுது என்னடா எலி அமனமா ஓடுதேன்னு. அம்மா, இல்லடியே, நல்ல நாள்லயே இவ இந்த வீட்டுல ஒரு குண்டா அரிசி எடுத்து நவுத்தி வைடினாலே வைக்க மாட்டா. அப்படியாப்பட்டவ இங்கேருந்து ரேஷன் கடைக்கு ஓடுறான் போதே நான் யோசிச்சேன் என்னவா இருக்கும்னு. 3000 வருதுன்னு ஓடுறாளா? ஏண்டி நம்மக்கிட்ட சொன்னா நம்ம போய் வாங்கிட்டு வர மாட்டோமா? வாங்கினா நம்ம எடுத்துக்குவோம்லம்மா. அதுதான், ஏன் உங்களுக்கும் கொடுப்பாங்கல்ல, நீ ரேஷன் கடை எடுத்துட்டு வா, போயிட்டு வருவோம். அவர் கவர்மெண்ட் வேலை இல்லம்மா, அதனால எங்களுக்கெல்லாம் இல்லை. இல்லையா? ஐய, சரிடா தம்பி, இந்த பொங்கலுக்கு 3000 கொடுக்குறாங்கல்ல, இன்னும் தான் நகை விலை தான் ஏறிக்கிட்டு போகுது, இறங்கிக்கிட்டு வருது. அதனால ஒரு 10,000 போட்டு ஒரு 13,000க்கு ஒரு கிராமம் வாங்கி வச்சிருவோமா? சரிம்மா, எப்படின்னு பார்ப்போம். நான் பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கடா, இனி நகையெல்லாம் வாங்கவே முடியாது, காலத்துக்கும் அது ஒரு சொல்லுகடன் ஆயிரும். அதனால இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து போட்டு வாங்கினாதான் உண்டு. வர காசை எதுக்கு சும்மா கறியை வாங்கவும் துணியை வாங்கவும் அழிக்கணும், அப்படி எதுவும் பண்ணிக்குவோம். எங்கம்மா இப்படி கணக்கு போடுது? என் பொண்டாட்டி ஆல்ரெடி கணக்கு பண்ணித்தானே போறா. அவள் வெளியே போய் அந்த 3000 வீடு வந்தாதான் அது நிச்சயம். பார்ப்போம். பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமாடா, இந்த புள்ள மனசு கல்லும் கல்லுடா. எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டுல, என் தாயும் அவளை போல யாரும் இல்ல ஊர்ல. என்னங்க, என் பையன் கொஞ்ச நேரம் எங்கூட பேசிடக்கூடாதே, உடனே மூக்கு வெறுத்து வந்துருவா குந்தாணி சிரிக்கி. என்ன பத்திரகாளி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் சும்மா தான் இருக்கேன், தலை சிரிக்கிட்டு இருந்தேன், வேலை கேற போகணும்ல. சரி, பிள்ளைய வந்து எழுப்பி சாப்பிட சொல்லுங்க. ஏன் இன்னும் புள்ள எந்திரிக்கலையா? ஆமாம், நேற்று வேற நீங்கள் கம்மனு பிள்ளைய இல்லாமல் திட்டி புட்டீங்க, வேற சாப்பிடவும் இல்லை, இப்பயும் எந்திரிக்கவும் இல்லை, வேலைக்கு வேற போகணும். அவள் பாட்டுக்கு படுத்திருக்கா. வாங்குங்க, வந்து பேசுங்க. என்ன சொல்லிவிட்டேன், அம்மாவுக்கு ஒத்தாசை பண்ணுங்கன்னு, அது ஒரு குத்தமா? இப்போ உள்ள பிள்ளைங்களே அப்படிதாங்க இருக்கு, ஒரு வார்த்தை சொன்னாலே அதை பிடிச்சிக்குதுங்க. நம்ம பிள்ளை தானே, வேற யாரு? வாங்க. செல்லம் கொடு, செல்லம் கொடுத்தாலே குட்டி சவர்த்தான். காலையில வாய கிண்டலன்னா உங்களுக்கு தூக்கம் வராதுல. பத்திரகாளி, உள்ள போ. உடனே போயிருவாளே. இப்பெல்லாம் எனக்கு கடுப்பா இருக்குமா, அவரும் 24 மணி நேரம் வேலைன்னு ஓடிடுறாரு. எனக்கும் சலுப்பா இருக்குமா, எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாருமா. எவ்வளோ நேரம் தான் அந்த 4 செவத்தையை பார்த்துட்டு வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஏம்மா, அவரும் கொஞ்சம் தொழில ஸ்டடி ஆகுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுத்து தாம்மா போகணும். உங்கள் அப்பா இப்போ எப்படி இருக்காரு, ஒரு காலத்தில் எப்படி இருந்தா தெரியுமா? வேலை வெட்டிக்கே போக மாட்டாரு.
ஏதோ சொத்து கிடக்குது சொத்து கிடக்குதுன்னு. அதுக்கப்புறம் நான் பேசி அவரை தாட்டி விட்டு இப்போல்லாம் பாரு, ஒரு காலத்தில் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் வேலை வேலைன்னு ஒன்றாரு. உன்னை கட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக வீட்டோடு இருக்காரு. அந்த மாதிரி காலம் மாற மாற அப்படியே அவங்களும் மாறுவாங்கம்மா. அதுக்குன்னு எப்போ பார்த்தாலும் 24 மணி வேலை வேலைன்னு போனால் எனக்கு சலுப்பாக இருக்குல்லம்மா. அந்த அமுதாவெல்லாம் பாரு, அவெல்லாம் எப்படி இருந்தா, இன்னைக்கு பாரு அவன் வெளியே கூட்டிகிட்டு போகிறான், நகை எடுத்து கொடுக்குறான், எல்லாம் பண்ணுறாங்க. ஐயோ, அடுத்தவங்களை பார்த்து நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சரியா? அதுக்கப்புறம் புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையே ஆகிடும். இன்றைக்கி அவங்க நல்லா இருக்காங்கன்னா நாளைக்கு அதுக்கேற்றாப்புல பலனை அனுபவிப்பாங்க. இன்றைக்கி நம்ம கஷ்டப்பட்டோன்னா நாளைக்கு அதுக்கேற்ற பலனை நம்ம அனுபவிப்போம் சரியா? கம்மனி இருமா. அடுத்தவங்கள பார்த்து என்றைக்கு நம்ம பொறாமப்படக்கூடாது. அதை அவங்கவுங்க வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அதனால் அவங்கவுங்க அனுபவிக்கிறாங்க. நீ நல்லதே நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும். இந்த காலத்தில் நல்லது நடந்தால் கூட பொல்லாப்பு தான். மற்ற மாமியார் நான் மாமா அவங்கெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்கல்ல? மாமனார் பரவாயில்லமா எதுவும் சொல்ல மாட்டாங்க. மாமியார் தான் ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. என் மாப்பிள்ளை அப்படி, என் மாப்பிள்ளை இப்படி, அவரை வந்தால் இப்படி பார்க்கணும், இவங்க வந்தால் இப்படி பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லார் வீட்லையும் அப்படி தானே. இப்போ நம்ம மாப்பிள்ளையே எடுத்துக்க, நானும் உங்கள் அப்பாவும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்ல தானே செய்கிறோம். அதுதான் எனக்கும் ஒன்றும் புரியல. மாப்பிள்ளை கொடுக்குற அந்த இது ஏன் மருமவளுக்கு இல்லை? அதெல்லாம் இப்போ மாற்றவா முடியும்? மாற்றணும்னு நினச்சிருந்தா எல்லாமே மாறும். நீ என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் சின்ன பிள்ளை கணக்கா. கல்யாணம் ஆயிடுச்சுமா உனக்கு. இன்னும் 3 மாதத்தில் முழுகாம ஆயிட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிடும். அதுக்கப்புறம் இப்படியா இது பண்ண முடியும்? அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்பயே லைஃப் என்ஜாய் பண்ணாதான் அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் உண்டாயிடுச்சுன்னா எங்கே வரத்துக்கு நேரம் இருக்கும்? குழந்தைய கட்டிக்கிட்டு வீட்டிலையே இருக்கிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுங்க வளரணும், அதுங்க பள்ளிக்கூடம் போகணும், அதுங்களை பார்க்கணும் வைக்கணும்னு அதுலேயே பொழப்பே ஓடிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் ஊர் சுற்றி பார்க்கறது? ஐயோ ஆண்டவனே, ஊரை சுற்றணும் ஊரை சுற்றணும் ஊரை சுற்றணும். சரி, நான் உங்கள் மாமா கிட்ட சொல்கிறேன் சரியா? அவர்கிட்ட சொல்லி உங்கள் 2 பேர்த்துக்கு ஹனிமூனுக்கு எங்கேயாவது அனுப்பி வைக்க சொல்கிறேன். போதுமா? ஓகே. தென்னந்தோப்புல இருக்கோம், பிரச்சனை இல்லை. நல்ல காத்தோட்டமா இருக்குங்க. வாங்க. எங்கே போயிட்டு வந்தீங்க? ஆளையே காணோம். அங்கிட்டு தோட்டம்லாம் இருக்குல்ல, போய் சுத்தி பார்த்துட்டு வரலான்னாரு. அதான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். உட்காருங்க மாமா, உட்காருங்கப்பா. போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மடி அதெல்லாம் ஒன்றும் வேணாம். வரும்போது தான் அங்கே இளநீ வெட்டினோம், இளநீ குடிச்சிட்டு வந்தோம். இளநீ எல்லாம் கொண்டு வர சொல்லியிருக்கேன், எல்லாரும் குடிப்பீங்க. நல்ல தண்ணி, பெரும் காயா நல்லா விளைஞ்சிருக்குது. அப்புறம் அண்ணே, ஒரு முக்கியமான விஷயம். என்னம்மா, என்ன விஷயம்? இல்லைண்ணே, கல்யாணம் ஆகி பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஹனிமூன் மாதிரி எங்கேயாவது அனுப்பி வைக்கலாம்ல? தாரு, நம்மளாம் எந்த அனிமூனு போனேன் கினிமூனு போனா, நம்மளாம் வேலை வெட்டின்னு இங்கே தான் இருந்தோம். என்ன இது அனிமூனு கினிமூனுன்னு? அதெல்லாம் ஒரு மூணு வேணாம். அங்கெல்லாம் போனால் சும்மா செலவு பண்ணிக்கிட்டு தான் வரணும். ஏங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆசை இருக்கும்ல. நம்ம யாருக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கோம்? அவங்களுக்காக தான். சந்தோஷமா இருந்துட்டு போட்டு விடுங்கங்க. சரி, இப்படியும் மருமகளுக்கும் ஆசை இருக்கும்ல. போயிட்டு வரட்டும். எங்க போகணுமோ போயிட்டு வாங்கம்மா. எதுக்கு சம்பந்தி அதெல்லாம்? கம்முன்னு வீட்டை பார்த்துக்கிட்டு ஒரு குழந்தை குட்டி பார்த்து பெற்றுக்கிட்டு அதை வளர்க்குறத விட்டுவிட்டு சும்மா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு. எப்பா போங்கப்பா, எனக்கு ஆசையா இருக்காதா? எல்லாம் இந்த டிவியை பார்த்து கெட்டு போயிட்டீங்க. கல்யாணம் முடிஞ்சோடனே அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு. சரி சரி விடுங்க, போயிட்டு வரட்டும். சரிம்மா, துரை வரட்டும், துரைக்கிட்ட பேசுகிறேன் சரியா? சரிங்க மாமா. தனலட்சுமி. சொல்லுங்கப்பா. என்னம்மா, என்னாச்சு? படுத்திருக்கா? ஒன்றும் இல்லைப்பா, சும்மாதான். வேறு நேற்று ஏதோ அம்மா வேலை செஞ்சுக்கிட்டே கிடக்குறாளே பாவம்னு சொல்லி தேத்தி போட்டேன். அதுக்கு போயிட்டு இப்படி உம்முன்னு இருக்கலாமா? நேற்று நைட்டு சாப்பிடல. எந்திரிமா, போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிடு. சாப்பிட்றேன்ப்பா. அவளும் பாவம் இல்லைம்மா, எவ்வளோ வேலை செய்கிறா நீயே பார்க்குறதானே. நம்மளும் தான் அவள் கூட போயிட்டு வந்தோம். நம்மளும் நடந்து வந்தால் நமக்குலாம் உடம்பு முடியலன்னு படுத்துக்கிட்டோம், உட்காந்துக்கிட்டோம். வந்ததுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறா வைக்கிறா. அதனால ஏதோ இதாக பேசிவிட்டேன். அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சுக்கலாமா? அப்பா தானே திட்டினேன். ஒன்றும் இல்லை சரியா? எந்திரி. ஏம்மா ஏம்மா. யாடிமா வெக்கு வெக்குன்னு ஓடி வர? நடந்து வர வேண்டிதானே? ஒரு போன் அடிச்சிருந்தேன்னா நானே வந்திருப்பேனே. ஏம்மா, முக்கியமான விஷயம், அதனால தான் வெக்குன்னு ஓடி வந்தேன். போய் சீக்கிரம் ரேஷன் கடை எடுத்துட்டு வா, ரேஷன் கடைக்கு போவோம். ரேஷன் கடைக்கா? நான் எங்கடி வாரேன்? நானே காலெல்லாம் வலின்னு இருக்கேன். நான் எங்க வாரேன்? ஏம்மா போமா, போய் எடுத்துட்டு ஓடியாம்மா. ஆடி போடி. உங்க அன்னிக்காரி இருக்கா, அந்த எம்மன் நல்லா தின்னுபிட்டு கிடப்பா. நம்ம பொருளை வாங்கிட்டு வந்து போட்டோம்னா இதுவே எகத்தலமா போயிடும். அவள் ஊதி பெருத்து போவா. இவளுக்கு நம்ம ஆக்கி போடணும். நமக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? அவளுக்கு வேணா அவள் போய் வாங்கிப்பா. ஐயோ லூஸ் அம்மா,
பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல 3000 தராங்களாமா, பொங்க பரிசு தராங்களாமா. போமா போய் எடுத்துட்டு வாமா. அது 3000 தராங்களா? ஆமாம்மா, இப்பதான் இந்த வள்ளி சொன்னா. சரியான கூட்டமா இருக்குதாம்மா. அடிச்சு பிடிச்ச 3000 வாங்கிட்டு வருவோம். சீக்கிரம் போய் எடுத்துட்டு ஓடியா. ஆத்தி ஆத்தி ஆத்தி, எப்படியோடி காலையில போன் அடிச்சிருந்தீங்கன்னா நான் முன்னையே போய் உட்காந்துருப்பேனே. இவ வேற வீட்டுல இருக்கிறா, ரேஷன் கடை எடுத்தா வேற எதுவும் கண்டுபிடிச்சிருவாளே. சரி இரு, ஏதோ பண்ணி எடுத்துட்டு ஓடியாடுறேன். ஐயோ 3000 என் பிள்ளைக்கு ஒரு 1500, எனக்கு ஒரு 1500. அன்னைக்கு நீயும் வாக்கப்பட்டு போவ, அந்த இடத்துல உனக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லம்மா. அதனாலதான் சொன்னேன், வேற எதுக்கு போய் நான் அப்பா திட்ட போறேன். உன் மேல என்ன இன்னைக்காவது நான் கோவப்பட்டிருக்கேனா? உன்னை ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கேனா? ஒன்றும் கிடையாது. அந்த பயலை கூட திட்டுவே வைப்பேன். நீ தான் என் தங்கம், நீ ஏன் இப்படி கோச்சுக்கிட்டு உட்காந்தா எப்படி? அத்தாடி, நந்தி கணக்கா நடுவுலயே நிக்கிறாளே என் மருமவ. போய் பீரோ திறந்து எடுத்தோம்னா கண்டுபிடிச்சிருவாளே. சரி சரி, விடு விடு, அப்பா தானே, வேற யாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றேன், பீரோவை திறந்தேன். பீரோவை திறந்தீங்க, சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? குளிக்க போறேன், அதான் சரி துணி எடுப்போம் அப்படின்னு எடுக்கிறேன். உங்க துணி என்ன பீரோலையா இருக்கு? அதெல்லாம் மடிச்சு உங்க ட்ரங்கு பெட்டியில தானே கிடக்குது, அதுல தான் இருக்கு. அங்க போய் எடுங்க, பீரோவை திறந்துக்கிட்டு இருக்காம. அப்புறம் எல்லாத்தையும் களைச்சு போட்டுவிட்டு அப்புறம் ஏமா மடிச்சு வைக்கிறது? என் பாவாடை இதுக்குள்ள இருந்துச்சு, என் பாவாடை எடுக்கிறேன். சீக்கிரம் எடுத்துறேன். லூஸா என்னமோ தெரியல, வயசாகி போயிருச்சுனாலே மூளை மழுங்கிரும். இதனோடது எல்லாம் அங்கே இருக்குது, பீரோவை திறந்துட்டு உட்காந்துருக்கு. அப்பாடா, நல்லா சொருவியாச்சு. என்னடா இது, பாவாடை எடுக்கிறேன்னு பீரோவை திறந்தது, பாவாடை எடுக்கல, ஒன்றும் எடுக்கல, எதையோ எடுத்து சொருவிக்கிட்டு போகுது. இது ஒரு லூசு கிளவி, ஏதாவது ஒன்று வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எம்மாடி எடுத்துட்டமா? என்னம்மா, உன் மருமவ எதுவும் சொல்லலையா? ஆமா, 3000 கொடுக்குறாங்கன்னு சொன்னா அவ விடுவாளா? அவ அங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா. நான் பீரோவை திறந்து பாவாடை எடுக்கிறேன்னு சொல்லி நைஸா கார்டு எடுத்து ஒளிய வச்சுக்கிட்டு வந்துட்டேன். அப்படி போடு அப்படி போடு. எம்மாடி 3000 வாங்கினா உனக்கு 1500, எனக்கு 1500, சரியா? அம்மா, தீபாவளிக்கு புதுசா பட்டு சேலை வந்திருக்காம்மா, 3000 ரூபாயாம்மா. அந்த சேலை மட்டும் வாங்கினேன்னு வையி, என் வீட்டில் இருக்காளே சின்ன பொண்ணு, அவன் மூஞ்சி சுருங்கி போயிருமா. சரி சரி ஒடியா, எனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துக்க, உனக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு நீ துணி எடுத்துக்க, இல்ல என்னமோ பண்ணிக்க, 3000க்கு சேலை எடுத்துக்க. வா, 2 பேரும் போவோம். காசு மேலே காசு வந்து கொட்டுகிற நேரம் இது, கவர்மெண்ட் தான் 3000 கொடுக்கிற நேரம் இது, விட்டா முடிஞ்சோடும், முடிஞ்ச அளவுக்கு ஆட்டைய போட்டுடு போறேன். என்னடா இது, காலையில இருந்து பார்க்கவே இல்லை. தனலட்சுமி வெளியும் வரல, நேத்தும் ஒழுங்கா பேச முடியல. ஸோ என்ன பண்றதுன்னே ஒன்றும் புரியல. எப்படியா இருந்தாலும் ஆஃபீஸ் தானே வருவா, ஆஃபீஸ் வரட்டும், அங்கே வச்சு எதா இருந்தாலும் பேசிக்கலாம்.